Hi friends. இந்த வீடியோல பாம் வந்து வீட்லயே 3 மெத்தட்ல எப்படி ரெடி பண்றதுங்கறத பார்க்கலாம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டாபை செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலர்ல ஒரு உல்லன் நூல் வந்து எடுத்துக்கலாம். இத வந்து வீடியோல காட்டுற மாதிரி நம்ம கையில ரெண்டு விரல்ல வந்து டைட்டா சுத்திக்கலாம். இது வந்து நல்லா நிறைய டைம் சுத்திக்கோங்க. அப்பதான் பாம் வந்து நல்லா இருக்கும். சோ வந்து நம்ம கையில இந்த மாதிரி நிறைய டைம் சுத்திட்டு இத வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இத வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே கையில இருந்து இத எடுத்துறலாம். எடுத்ததுக்கு அப்புறமா அதே நூல் கண்டுல வந்து நம்ம சின்னதா ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோல காட்டுற மாதிரி இத வந்து அந்த நூல் நம்ம ரெடி பண்ணி இருக்கிறதுல முடிச்சு போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டைட்டா முடிச்சு போடுறோமோ அப்பதான் பாம் வந்து நல்லா வரும். சோ வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் டைட்டா இத வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2-3 முடிச்சு வந்து நல்லா டைட்டா போட்டதுக்கு அப்புறமா அந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சு போட்ட இடத்துக்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நூல் வந்து மடங்கி இருக்கும். வீடியோல காட்டுற மாதிரி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த மடிப்பு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இத வந்து கையில வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த நூல் வந்து ஒரு சில இது கொஞ்சம் பெருசாவும் ஒரு சில இது சிறுசாவும் இருக்கும். சோ நம்ம ஈக்குவலா இருக்கிற மாதிரி இத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட உடனே நமக்கு வந்து அழகான பாம் வந்து கிடைச்சிரும். இப்போ பாருங்க கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து பாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் நூல் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வீடியோல காட்டுற மாதிரி அந்த ஃபோர்க்கோட சென்டர்ல கூடி அந்த நூலை வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த ஃபோர்க் மேல வந்து வீடியோல காட்டுற மாதிரி நூலை வந்து நல்லா டைட்டா நிறைய டைம் சுத்திக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தடவை நூல் சுத்தினதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபோர்க்குக்கு நடுவுல கூடி ஒரு நூல் விட்டோம்ல அந்த நூலை எடுத்து வீடியோல காட்டுற மாதிரி நல்லா டைட்டா 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டா முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபோர்க்ல இருந்து அதை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அந்த முடிச்சு போட்டதுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த நூலோட மடிப்பை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை அதாவது ஒன்று போல ஆக்குறதுக்காக கொஞ்சம் பெரிய நூலா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கையில வச்சு இதை நல்லா தேய்க்கும் போது நமக்கு வந்து பாம் கிடைச்சிரும். இப்போ பாருங்க இது வந்து நம்ம செகண்ட் மெத்தட்ல ரெடி பண்ணது. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ரெடி பண்ணது. அடுத்ததா நம்ம தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி அட்டையில சின்னதா ஒரு சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு அதோட சென்டர்ல இந்த மாதிரி சின்னதா ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதையும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வீடியோல காட்டுற மாதிரி இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அட்டையிலையும் இத அளவா வச்சு வரைஞ்சி இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த நடுவுல நம்ம வரையற அந்த சின்ன சர்க்கிள் தான் ரொம்ப முக்கியமானது. அத வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து பாம் கிடைக்காது. ஏன்னா லூஸ் ஆகி நூல்லாம் பிரிஞ்சிரும். அதனால அது வந்து கட் பண்ணும்போது கவனமா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நூலை வந்து வீடியோல காட்டுற மாதிரி இந்த ரெண்டு அட்டையும் சேர்த்து வச்சு ஒன்று போல டைட்டா அந்த அட்டை ஃபுல்லுமே நம்ம வந்து நூல் சுத்திக்கலாம். இப்போ வந்து நூல் சுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க ஃபுல்லுமே நூல் சுத்தியாச்சு. சுத்தினதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு அட்டைக்கு நடுவுல கூடி நமக்கு தெரியும். அதே மாதிரி வீடியோல காட்டுற மாதிரி அந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம்.
இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அந்த சென்டரில் இருக்க சின்ன சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டிங்கன்னா கூட நம்ம கட் பண்ணும்போது அந்த நூல்லாம் அந்த சர்க்கிள் வழியாக கீழே விழுந்துடும். அதனால கட் பண்ணும்போது நல்லா சின்னதாக கவனமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூல் வந்து கட் பண்ணாலும் இந்த மாதிரி அப்படியே நிற்கும். அடுத்து வந்து அதே கலர் நூலில் இன்னொரு பீஸ் நூல் கட் பண்ணி அந்த 2 அட்டைக்கும் நடுவில் கூடி வீடியோவில் காட்டுற மாதிரி விட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2-3 முடிச்சு போட்டதுக்கப்புறமா அந்த நூல்கண்டை வந்து அப்படியே நம்ம அட்டையிலேருந்து கலட்டி எடுத்துடலாம். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம 2 மெத்தட் பண்ண மாதிரியே இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு கைட்டு நல்லா தேய்ச்சி இதை வந்து நம்ம பாம்பாமாக ரெடி பண்ணிடலாம். இந்த சர்க்கிள் வந்து இன்னும் நம்ம சின்னதாக கட் பண்ணோன்னா நமக்கு வந்து சின்ன பாம்பாமாக கிடைக்கும். பெரியதாக வேணும்னா பெரிய சர்க்கிளாக கட் பண்ணி நம்ம பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம வந்து 3 மெத்தடில் பாம்பாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச சைஸில் நம்மளே நமக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ண கிராஃப்ட் எல்லாமே இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கிராஃப்ட்டையும் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பாம்பாம்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.